உனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாலும் இதுக்குள்ள என்ன செய்யப்படாது, வராது. சும்மா நீ எனக்கு காசு, அந்த காசை நீ சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று வாங்கி அதுல இருந்து தொழில் செஞ்சேன்னா உனக்கு லாபம். ஆன்லைன் பிசினஸ் செய்யுது. அப்ப அந்த காசு எடுத்து நீ ஒரு ஒரு ஆன்லைன் பிசினஸ் செஞ்சாங்கன்னா உனக்கு லாபம் வரும். சும்மா இடத்த வந்து காசு வாங்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு வர்றதுக்கு இதுல உனக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அடுத்து என்னிட்ட வந்தா நீ எடுப்பேன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ படிக்காத வரையில நீ எடுக்க மாட்டாய். சரியா? நான் எந்த பேச்சுக்கிட்டையும் சொல்லல இங்க வந்தா உனக்கு ஏசுவார்ன்னு சொல்லி நான் அதுக்கு உனக்கு வழியை காட்டுவேன். நீ படிக்கலன்னு சொன்னா உனக்கு டபிள்யூ. வேலை செய்யலன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்குமா? வேலை செய்யாட்டி கூலி. வேலை செஞ்சவனுக்கு தான் சம்பளம். வெள்ளாம செய்யறவருக்கு தான் என்ன எடுப்பாரு? அறுவடை எடுப்பாரு, விளைச்சல் எடுப்பாரு. படிக்கிற காலத்துல படிச்சாதான் ரிசல்ட் வரும். படிக்கிற காலத்துல சும்மா ரோட்ல எரிஞ்சு ஓட்டும் போன்ல ரிசல்ட்ஸை பார்த்து போட்டு மூளைக்கு வந்து சரி வருமா? அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு செட் ஆகினா மட்டும் வெளிப்பாடங்களுக்கு போங்க, படிங்க. சும்மா ஏனோ தானண்டு போய் வந்து சும்மா நேரங்களையும் வீணாக்கி இடத்த படிச்சு கொடுக்குற சேர்ற டைமையும் வீணாக்கி உங்களுக்கு வேறையா பயம் பண்ண போய் அதுல ஒரு 5-10 நிமிஷம் போய் நீங்க நான் ஒரு தலைப்பை முடிச்சு அடுத்த தலைப்புக்கு போகல பிள்ளைகள் ரெடி ஆகி இருக்கணும். அதான் படிக்கிற பிள்ளைக்கு அழகு. இது கொப்பியை கொண்டு எரிஞ்சு விட்டு ஏனோ தானோன்னு சொல்லி இருந்து விட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு வர்றது அது படிக்கிற பிள்ளைக்கு அழகு இல்லை, அது படிப்பு இல்லை. அது சும்மா நீங்க ஏதோ பிறந்தம் வளர்ந்தம் ஸ்கூல்ல சேர்த்தாங்க, ஸ்கூல்ல சேர்த்த கடமைக்காக வேண்டி என்ன செய்யுது அப்படியே வந்துட்டு போய் திரிக்குது. உமா பாப்பாட என்ன உமா பாப்பா தெண்டிக்கிறதுக்காக வேண்டி உமா பாப்பாட பேச்சுக்காண்டி வீட்டு இருந்துக்கலாம் கதை கேட்டுக்கலான்றதுக்காண்டி பாடத்துக்கு மத்த புள்ள பாடத்துக்கு போது ஏன் உனக்கு போகலான்னு சொல்றதுக்காண்டி நீ பாடத்துக்கு வர. அப்படி வராத. இங்க நல்லா படிக்கிற நோக்கத்தோட வாங்க. அடுத்தது இங்க வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு வர வேணாம். விளையாட்டுக்குன்னு சொல்லிச்சுன்னா பெய்ய ஒரு பாஸ் ஒன்று ஆயிட்டு போகும். சயின்ஸ்ல ஒரு எஸ் ஒன்று எடுக்கும். சயின்ஸ்ல எஸ் நீ ஸ்கூல்ல இருந்தாலும் எஸ் எடுப்ப. ஒழுங்கா படிச்சாயின்னு சொன்னா சயின்ஸ்ல என்ன செய்வாய்? எஸ் ஒன்று எடுப்ப. இப்ப எந்த நோக்கம் வந்துட்டு அது இல்லை. இப்ப நீ எஸ் எடுக்கிறதுக்கோ சி எடுத்துக்கிறதுக்கோ எந்த பாடத்துல வந்து இருந்து குந்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதாரணமான நீ அன்றாட வாழ்க்கையில படிக்கிற மாதிரி சும்மா நோமலாக்கிறது படிச்சாலே உனக்கு சாதாரணம் என்ன வரும்? சொரிசி ஒன்று வரும். புத்தகத்தை படிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தா உனக்கு வரும், கட்டாயம் வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. படிக்காம இருந்தா ஒன்றும் வராது. அது வேற விஷயம். அது டபிள்யூ தான். படிக்காம இருந்தா அது டபிள்யூ. அப்ப நீ அது வேற ஒரு ஒரு அதிசய பிறவியா இருக்கணும். எதுவுமே படிக்காம நீ எக்ஸாம் அப்ப ஒன்றெண்டு இருக்கும். அது அவன் கேஸ் வந்துட்டு என்னன்னா வகுப்புல விளங்கி இருப்பான். வகுப்புலையும் விளங்குறல்ல ஊட்டையும் படிக்கிறல்லன்னா மந்திரவாதியா? அப்படி யாரும் இருக்கல. சில ஒன்றெண்டு கேஸ் வரைக்கும் வகுப்புல படிக்கக்குள்ள கேட்டுட்டு இருப்பான். அது அவனோட மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஒன்ன குழப்பிட்டு இருப்பான். ஒன்ன படிக்க விட மாட்டான். நீ அவனோட சேர்ந்து என்ன செய்யற? நீ எருமையாகிறதான் அவன் வந்துட்டு பெருமை சேர்த்துட்டு போயிட்டு இருப்பான். உனக்கு எருமை, அவனுக்கு என்ன எருமை. சரியா? அது ஒன்றெண்டு. அதை பார்த்து நீயும் பின்னால தெரிஞ்சான்னா உண்ட வாழ்க்கை நாசம். எனக்கு என்ன காவலண்டா? உங்களை நினைச்சு காவல் இல்ல, பெற்றார நினைச்சாதான் நீ காவல். ஏன்னா உனக்கு இது விளங்காத காசு நீ உழைக்கிறல்ல. சரியா? உனக்கு கேட்கிற டைமுக்கு சாப்பாடு, கேட்கிற டைமுக்கு உடுப்பு, கேட்கிற டைமுக்கு போன், கேட்கிற டைமுக்கு செலவுக்கு சல்லி, இப்படி எல்லாமே உனக்கு கிடைக்கும். அது விளங்காது. சரியா? எப்ப நீ ஒரு வெளியில வந்து சமூகத்துக்கு வந்து ஒருவா காசு சுயமா நீ உழைக்க தொடங்குறையோ அந்த டைம் தான் உனக்கு என்ன செய்யும்? காசு அருமை விளங்கும், உமாவாப்பாட அருமை விளங்கும், அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு விளங்கும். ஏதோ அவங்க படிப்பிக்காங்க, இது செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க, அதை உணர்ந்து நீயும் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு மனசுல இருந்தா நீ என்ன செய்யலாம்? நீ படிக்கலாம். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் எனக்கு படிப்பு செட் ஆகாதுன்னா நான் சும்மா ஸ்கூலுக்கு மட்டும் போ. இந்த அடிப்படை கல்வி கட்டாயம் வேணுமே. ஓலவில் எழுது, அதுக்கு பிறகு தொழில் கல்விக்கு போ. சும்மா பாடம் சொல்லி வீண் பின்னர பாடம் எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லி உமாவாப்பட சல்லியை போட்டு அணியான மார்க்காது. நீ ஒரு படிக்கிற பிள்ளையா இருந்தா மட்டும் வா. உனக்கு ஏதாவது ஒன்று நீ சாதிக்கணும், விஞ்ஞானத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும் கிளாஸுக்கு வா. சும்மா கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போறது நீ தயவு செஞ்சு வராத. நான் அப்படியான ஆக்குள்ள எனக்கு விருப்பமும் இல்லை மூலம். அப்படியான ஆக்குள்ள முன்னுக்கு ரெண்டு படிப்பிச்சுட்டு இருக்கிறது எனக்கு அது ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியான குருத்து. அந்த காசு எனக்கு அது செய்யறாது. நான் செல்லணும் உங்கள்ட்ட. நீ படிக்காட்டி உனக்கு என்ன இல்லை? ரிசல்ட்ஸ் இல்லை. சும்மா அந்த பிள்ளை படிக்குது, இந்த பிள்ளை படிக்க, நானும் போறேன்னு சொல்லி போய் வேலை இல்லை. போட்டி போட்டு படிக்கிறேன்னா நீயும் இருந்து படிக்கணும். மெசையில எந்த கிளாஸுக்கு நீ வந்தா எனக்கு மாசம் முடிய நீ காசை தருவாய். மாசம் முடிய காசை தருவாய். நான் சேப்புக்கு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன்.
நீ படிச்சாலும் ஒன்று படிக்காட்டியும் ஒன்று சொல்லி நான் இருந்தேன்னு சொன்னா அதனை பிறகு பின்னுக்கு என்ன பாதிக்கும் சரியா? பின்னுக்கு என்ன பாதிக்கும்? அதனால நான் அதுல இருந்து தப்பணும் சரியா? அதனால சொல்றேன், நீ விளையாட்டு பிள்ளைன்னு சொன்னா நீ பாடத்துக்கு வராது. படிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா மட்டும் பாடத்துக்கு வா. சும்மா காசை வீணாக்காது, பேரண்ட்ஸ்ல காசை போட்டு வீணாக்காத. அடிப்படை கல்வியை மட்டும் எடுத்துட்டு போய் அதுக்கு பிறகு நீ என்ன சரி செய். இந்த இதுல சும்மா ஏதோ இந்த துறையில போகணும், இதுல முன்னேறணும்னு நினைக்கிறார்கள் மட்டும் என்ன செய்யுங்க இங்க வாங்க. நான் அப்படித்தான் இங்க கிளாஸ் தொடங்கி, அதுக்குதான் கிளாஸ் தொடங்கி. ஏதோ இங்க இருக்கிற சமுதாயம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த தொழில்நுட்ப விஞ்ஞான பிரிவுகளுக்கு என்ன செய்யணும், கூடுதலா அதுக்குள்ள போகணும். அதுக்குள்ள போய் அங்க யூனிவர்சிட்டிக்கு போகணும் சரியா? அதான் என்ற நோக்கம். அப்ப அதுக்குத்தான் நான் இவரத்தை என்ன செய்யறேன்னா தயார்படுத்துறேன். நான் கூடுதல் படிப்பிக்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா, இதுல யாராவது நீங்க ஏலவல்ல டெக்னாலஜி இல்லாட்டி சயின்ஸ் மெட்ஸ் படிக்க போறீங்களா இருந்தா அதுக்கு அங்க உங்களை தயார்படுத்துறதுதான் என்ற நோக்கம் சரியா? சும்மா வேற இது படிக்கிறேன், ஆர்ட்ஸோ கொமர்ஸோ படிக்கிறேன்னு சொல்லிச்சா நீ சயின்ஸ்ல அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை சரியா? அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. சும்மா நீ சயின்ஸ்ல எடுத்தாலும் சில ஆக்கள் போய் நான் சயின்ஸ்ல எடுத்தாலும் நான் ஆர்ட்ஸ் தான் படிப்பேன், நான் கொமர்ஸ் தான் படிப்பேன்னு சொன்னா நீங்க என்ன திருப்பிள்ள சும்மா இதுல கிடந்து காசை கொடுத்து தனியான மாட்டேன் சொல்ற விளங்குதா? இப்ப நீங்க அந்த ஓஎல்ல எடுத்து போட்டு நீங்க வேற வேற இது படிச்சதுக்காக வேண்டி சரியா படிச்சு நீங்க பாஸ் ஆயினாலும் இதுல எடுத்துன்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு நடக்க போறல. இதுல படிச்சா இதுல முன்னேறி போனாதான் இந்த துறையில நீங்க போகலாம். உழவலை வச்சு உங்களுக்கு ஒன்றுமே செய்யறல்ல, உழவல் சும்மா ஒரு பச்சை தண்ணி சரியா? அந்த அந்த ரிசல்ட்ஸ் ஆனா கொண்டு செய்யல. அப்ப நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா நீ அதுல போகணும்.